எபிசோட் 10 ஆஃப் எவ்ரிடே மில்லட்ஸ். இந்த சீரீஸில் எவ்ரிடே ரெசிபீஸில் நம்ம எப்படியெல்லாம் மில்லட்ஸ் இன்கார்பரேட் பண்ணலாம் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான ரெசிபி மில்லட் பிசிபெல்லாபாத். இதுக்கு ஒரு கப் சாம அரிசி, 3/4 கப் தூரம் பருப்பை 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 to 6 hours சோக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிசிபெல்லாபாத் பவுடருக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லிஸ் மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே 3 to 4 minutes நல்லா சிம்மில் வச்சு அதோட அரோமா வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை ஆற விட்டுட்டு நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சிங்கன்னா பிசிபெல்லாபாத் பவுடர் ரெடி. இதை நீங்கள் 3 to 4 months வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில். அடுத்து குக்கரில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற மில்லட்ஸ், பருப்பு, வெஜிடபிள்ஸ் ஆஃப் யோர் சாய்ஸ். நான் இன்றைக்கி 1.25 கப் அளவுக்கு மில்லட்ஸும் பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கப் தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்தோன்னா மில்லட்ஸ் குக் ஆயிரும். அடுத்து தாளிப்புக்கு கடாயில் நெய் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், உப்பு இதை நல்லா 1 to 2 minutes நல்லா சாட்டே ஆனதும் புளி தண்ணியில் நம்ம பிசிபெல்லாபாத் பவுடர், மஞ்சத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு கொதி வந்ததுமே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற மில்லட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 minutes நல்லா குக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கடைசியாக ஆட் பண்ணிங்கன்னா பிசிபெல்லாபாத் ரெடி. இதை நல்ல ஒரு பூந்தி, ரைத்தா, அப்பளம் கூட சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் அவனில் பண்ண அப்பளம் அண்ட் சேப்பங்கிழங்கு ஃப்ரை அண்ட் ரைத்தா கூட தான் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதோட டீட்டெயில் ரெசிபி பவுடர் அண்ட் ரைஸோடது வேணும்னா பிசிபெல்லாபாத்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணுறேன்.